2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா செதில்வாத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது குறித்து 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார். மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார். அனைவரும் வருக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மேங்கோ ஜூஸ் போடுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த மேங்கோ ஜூஸும் சின்ன மாம்பழமாக இருந்தால் அதில் எப்படி மேங்கோ ஜூஸ் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் சின்ன மாங்காய் என்று அழைக்கப்படக்கூடிய அன்புமணி ராமதாஸ் சின்னதாக இருக்கக்கூடிய மாங்காய் அல்லது மாம்பழத்தில் தான் ஜூஸ் போட முடியும். மாங்காயாக இருந்தால் ஊறுகாய் தான் போட முடியும். ஒருவேளை மாங்காய் தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எஃப்எம்க்கு அனுப்புங்க. மாம்பழமாக இருந்ததுனாக்க இங்கே அனுப்புங்க. அந்த ஜூஸை இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதற்கு தேவையானது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மாம்பழத்தை இப்படி எடுத்துக்கங்க. அப்புறம் அதற்கு சைஸாக உள்ள ஒரு டம்ளரை கீழே எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாம்பழத்தை அப்படியே பிதுக்கணும். இப்படி பிதுக்கி உள்ளது பிதுங்காத அளவுக்கு இந்த ஜூஸ் மட்டும் வடிது பார்த்தீங்களா? வடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் உள்ளுக்குள்ளே ஒன்று தான் இருக்கும், 2 இருக்காது. அதை தூக்கி போட்டுட்டு இந்த ஜூஸை இங்கே வரையா அப்படியாக எப்படி நமது மாமா பைய பேலன்டென்ஸ் ரெமி மார்ட்டினை குடித்தோன்னா அதே மாதிரி ஒரே மட்டக்கில் மட்டார்னு அதை உள்ளே தள்ளிடணும். அப்போ தான் அந்த ஜூஸினுடைய டேஸ்ட் உங்களுக்கு அந்த ஹீட்டோட உள்ளே போய் சேரும். இப்படியாகத்தான் இந்த சின்ன மாங்காயை ஜூஸ் போடுவது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை சின்ன மாம்பழம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அன்புமணி ராமதாஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அன்புமணி ராமதாஸை எப்படி ஜூஸ் போட போகிறோம் அப்படிங்கிறது தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த அன்புமணி ராமதாஸை ஜூஸ் போட்டு குடிக்கிற அளவுக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணார்? வழக்கமாக அவர் நிறையா பண்ணுவாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் பண்ணக்கூடிய வேலைகளை எப்பவுமே பண்ண மாட்டார், பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் செய்த செயல் அப்படிங்கிறது இந்த ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு செயலை செஞ்சுருக்காப்புல. அதாவது ஒரு 150 பட்டியல் சமூக மாணவர்களுடைய பள்ளி கல்வியில் காலை தூக்கி வச்சிருக்காப்புல நமது சின்ன மாங்காய் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ 150 பள்ளி படிக்கிற மாணவர்களுடைய குறிப்பாக பட்டியல் சமூக மாணவர்களுடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காப்புலனாக்கா அது என்ன மாதிரியான வேலை, எங்கே போய் அந்த வேலையை பார்த்தாப்புல, இவர் ஏன் பசங்க படிக்கிறதுனாலே இவர் ஏன் பிடிக்க மாட்டேங்குது, அதுவும் குறிப்பாக பட்டியல் சமூக மாணவர்கள் படிக்கிறதுனாலே இவருக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது, அப்போ அரசாங்கத்தையும் மீறி இப்படியாப்பட்ட ஒரு செயலில் அவர் ஏன் இறங்க போகிறாரு, அந்த சம்பவம் எங்கே நடக்க போகுது போன்ற பல தகவல்களை நம்ம நேரடியாகவே களத்தில் இறங்கி கள ஆய்வுகள் செஞ்சு நேரடியாக அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கே போய் வீடியோ ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சில தரவுகளோட இந்த வீடியோவை நான் வந்து தர்றேன். சம்பவம் என்ன அப்படின்னா, திட்டக்குடியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி. இந்த பள்ளியில் நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. அதில் ஒரு ஹாஸ்டல் கட்ட போகிறதாக ஒரு திட்டம் வந்திருக்கு. அந்த ஹாஸ்டல் ஆதி திராவிட நலத்துறை சார்பாக கட்டக்கூடிய ஒரு ஹாஸ்டல். ஸோ அந்த ஹாஸ்டல் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே கட்டுவதற்கான அனுமதியும் வாங்கியிருக்காங்க. இப்போ இதையொட்டி உடனடியாக இந்த தகவல் போனவனையே நம்ம சின்னமாங்க சும்மா இருக்குமா, உடனடியாக மூக்கு வேர்த்து போய் அங்கேருந்து விறுவிறுன்னு காரில் பெட்ரோல் போட்டு கிளம்பி வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கு. ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஒரு பைட்டை கொடுத்துருக்காப்புல. அந்த பைட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது நீங்களே கேளுங்க. இதோ அந்த பைக். அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் அதனுடைய விளையாட்டு மைதானத்தில் மாணவர்களுக்கான விடுதிகளை கட்ட அரசு முயற்சி செய்து வருகிறது. அதற்கேற்ப இன்று 60 ஆண்டு காலமாக இருந்த மிகப்பெரிய மரங்களை இன்று வெட்டியிருக்கின்றார்கள். ஒன்று, விளையாட்டு மைதானம் என்றாலே அது விளையாடுவதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு மைதானமே கிடையாது. அப்படி மிகப்பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் இந்த திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் காலகாலமாக இருந்து வருகிறது. இதை அழித்து இங்கே இந்த இடத்தில்தான் மாணவர்கள் விடுதிகளை கட்ட வேண்டுமா? வேறு இடமே கிடையாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த வேலைகளை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும். பைட்டுன்னு சொன்னது கரெக்டாக இருக்கு பாருங்க, எப்படி கடிச்சு வச்சிருக்காப்ல பார்த்தீங்களா? இவர் கடிச்சது வெறுமனே அந்த செய்தியை மட்டுமல்ல, 150 மாணவர்களுடைய படிப்பு, அந்த வாழ்க்கையில இவர் கடிச்சு வச்சிருக்காப்ல. அப்ப அந்த பள்ளிக்குள்ள வருகிற அந்த ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அதுகிட்ட வந்து 2 மரங்கள் இருக்கிறதாம். அந்த மரம் வந்து 60 வருட பழமையான மரமா. அதனால அந்த ஹாஸ்டலை கட்டினாக்க அந்த மரத்தை வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தை நான் வெட்ட விட மாட்டேன்
இப்போ மரத்தை வெட்டக்கூடாதுன்னா நீ ஹாஸ்டலில் கட்டக்கூடாது, அப்போ ஹாஸ்டலில் கட்டணும்னாக்க என்னை மீறி நீ கட்டிடுவியா அப்படின்னு கொதித்தெளிஞ்சு போய் உடனடியாக அன்புமணி ராமதாஸ் களத்தில் இறங்கியிருக்காப்புல. ஒருவேளை அந்த பில்டிங் கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் வேற யார்ட்டையும் போயிருக்குமோ? ஏன்னா அன்புமணி அப்படியா வேணா சொல்லுங்க, அந்த கான்ட்ராக்டர் யாரோ பார்த்து பேசி கையில் காலில் விழுந்தாவது கூட கொள்கையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். ஏன்னாக்கா அந்த ஹாஸ்டலில் 150 பட்டியல் சமூக மாணவர்களுடைய படிப்பு அடங்கியிருக்கு. அது வெறுமனே படிப்பு மட்டும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு. அப்போ அவர்களுக்காக யாருக்கால விழுறதுனா கூட ஒன்றும் தவறு கிடையாது. அதனால நாங்கள் விழுந்து கூட அதை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம். கான்ட்ராக்ட் பண்ணோம்னா வாயை விட்டு கேளுங்க. அதுக்காக 2 மரம் நிற்குது, 4 பன்னி நிற்குது, 5 ஆடு நிற்குது, 7 மாடு நிற்குது அப்படின்னு கதை அளந்து விடாதீங்க. அப்போ இப்படி சொன்னோடனே இதில் என்ன உண்மைத்தன்மை? நான் நேரடியாக போய் களத்தில் ஆய்வு செஞ்சு எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டேஜஸ் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சரி மரமே இருக்கட்டுமேங்கிறேன். ஒரு ஹாஸ்டல் வருது, அந்த ஹாஸ்டல் மூலமாக 150 மாணவர்கள் பயனடைய போறாங்க. அப்போ அந்த 150 மாணவர்கள் பயனடைய போறதுக்கான ஹாஸ்டல் வரும்பொழுது அங்கே 2 மரம் இல்லை, 20 மரம் இல்லை, 200 மரத்தை வெட்டணும்னா கூட வெட்டலாம். அது 60 வருட பழமையான மரம் இல்லை, 600 வருட பழமையான மரம் இருந்தாலும் வெட்டலாங்கிறேன் நான். அதில் 150 மாணவர்களுடைய படிப்பு இருக்கு, 150 குடும்பத்தினுடைய தலையெழுத்து அங்கே அடங்கியிருக்கு. அப்படின்னாக்கா 200 மரத்தோட போட்டு தரலாங்கிறேன் நான். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொதுவாக மரத்தை வெட்டுறதுல எனக்கும் விருப்பம் கிடையாது ராஜா. நானும் இயற்கை ஆர்வலர் தான், சூழலியல் ஆர்வலர் தான். அதனால மரத்தை பொதுவாக வெட்டுறது தவறுங்கிறது என்னுடைய பொதுவான கருத்துமே. ஆனால் ஒரு படிப்புக்காக ஒரு 2 மரத்தை வெட்டணும் அப்படின்னாக்கா தாராளமாக அந்த மரத்தை வெட்டலாங்கிறேன் நான். சரி, அங்கே உள்ள உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஆய்வு செஞ்சு அந்த வீடியோவை போட்டே உங்களை நான் விளக்குறேன். நான் போகும்போது இதுதான் அந்த பள்ளியினுடைய முகப்பு, அதாவது அந்த ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இதான் அந்த அரசினர் மேல்நிலைப்பள்ளி திட்டக்குடி. இந்த பள்ளிக்குள்ள, இந்த வளாகத்துக்குள்ள தான் எல்லா பள்ளியினுடைய வகுப்பறைகளுக்கான பில்டிங்கும் உள்ள இருக்கு. இதுக்குள்ள உள்ள போனோம்னா தான் அந்த கிரவுண்ட் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல அந்த கிரவுண்டினுடைய போர்ஷனை போட்டு காமிக்கிறேன். அந்த கிரவுண்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆர்ச் இது. நீங்க முன்னாடி பார்த்தது இந்த ஸ்கூலுக்கான ஆர்ச். ஸ்கூல் உள்ள போனோம்னாக்கா கிரவுண்டுக்கு முன்னாடி உள்ள ஆர்ச் இது வரும், அதுக்குள்ள அந்த பில்டிங்லாம் இருக்கும். இப்போ அந்த ஆர்ச்சுக்குள்ள போனோம்னாக்கா அந்த கிரவுண்டு பாருங்க, எவ்வளவு பெரிய கிரவுண்டு பாருங்க. இதைத்தான் நமது அந்த சின்னமாங்க சொன்ன அந்த கிரவுண்டு, பலரும் நடைபயிற்சி செய்யறாங்க, உடற்பயிற்சி செய்யறாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த கிரவுண்டு இதுதான். இப்போ இந்த கிரவுண்டுக்குள்ள போய் அந்த பில்டிங்கை கட்ட போறாங்களா அப்படின்னாக்கா இல்ல, ஒருபோதும் யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. அறிவுள்ள எந்த நபருமே அந்த கிரவுண்டுக்கு நடுவில் போய் பில்டிங் கட்டணும்னு எவனுமே சொல்ல மாட்டான், சீமானை தவிர. ஏன்னா அவருக்கு அறிவு கிடையாது இல்லைங்களா. அப்ப அந்த கிரவுண்டுக்கு நடுவில் போய் பில்டிங் கட்டுறது கிடையாது. இப்போ அந்த கிரவுண்டுக்கு சைடில் பாருங்க, அந்த கிரவுண்டுக்கு சைடில் இந்த பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பில்டிங். இது டாய்லெட். இது அந்த ஸ்டாஃப்களுக்கான ஜென்ஸ் ஸ்டாஃப் அப்புறம் ஃபீமேல் ஸ்டாஃப் அவங்களுக்கான டாய்லெட். இது இப்போ இந்த டாய்லெட்டை இடிச்சிட்டு தான் அந்த இடத்துல இந்த ஆதி திராவிட நலத்துறை சம்பந்தமாக கட்டக்கூடிய 2 ஹாஸ்டல் அங்கே கட்ட போகிறாங்க. ஸோ 2 ஹாஸ்டல்னாக்கா அதுவும் பக்கத்தில் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த மக்களே இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. எனக்கா 2 சைடில் வைக்க வேண்டாம், கீழையும் மேலையும் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரே பில்டிங்கில் 2 ஃப்ளோர், கீழே மேலே. ஏன்னா அகலப்படுத்தினாக்கா இடம் ஓரளவுக்கு கிரவுண்டு, அதனால அந்த இடத்துல நம்ம அதிகம் எடுத்துக்கூடாது அப்படிங்கிற நோக்கில் தான் இப்போ என்ன பில்டிங் இருக்கோ அந்த பில்டிங் அதே ஷேப்பில் கொஞ்சம் அதிகமாக இடம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஏன்னா ஹாஸ்டல் அப்படிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் மட்டும் அதில் நீட்டிக்கிட்டு அதுலேயே மேலையும் கீழே தான் கட்டுறதாக ஒரு திட்டம். இதில் அந்த மரம்னு சொல்கிறாருல அண்ணன், அந்த மரம் எங்கே இருக்குனாக்கா அந்த பில்டிங்லேருந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அண்ணன் சொல்கிற அந்த மரம், சின்னமாங்க சொல்கிற அந்த 2 மரங்கள். இதுதான் இந்த 2 60 வருட பழமையான மரத்தை வெட்டிட்டு தான் இந்த பில்டிங்கை கட்ட போகிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்யை அடிச்சு விடுறாப்புல போகிற போக்கில். அப்போ அந்த மரம் உண்மையிலேயே 60 வருட பழமையான மரமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். அது 60 வருட பழமையான மரம் அல்ல, 1995 அல்லது 96 வைக்கப்பட்ட மரங்கள். இது அங்கே அந்த ஸ்கூலில் உள்ள என்சிசி ஸ்டூடெண்ட்ஸால் வைக்கப்பட்ட மரங்கள். அந்த 2 மரம், அதை சுற்றி உள்ள மரங்கள்லாம் என்சிசியில் உள்ளவங்க வச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளே போனோம்னாக்க நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் அந்த ஸ்கூலை அல்லது அந்த ஊரில் உள்ள சில அமைப்புகள், தன்னார்வலர்கள், அவங்கெல்லாம் பெரியாரி, அம்பேத்கர் அமைப்பை, கம்யூனிஸ்ட் அமைப்பை சார்ந்தவர்கள், அவங்கெல்லாம் அந்த டைஃபி ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது புதுசாக சேர்ந்திருக்கிற அந்த அமைப்பில் சேர்ந்திருக்கிறவங்க, அவங்கள கூட்டு வந்து அப்பப்போ உள்ள மரம் நடுறது, அந்த நட்ட செடிகளுக்கு தண்ணீர் விடுவது, அதை பாதுகாப்பது போன்ற விஷயங்களை அவங்க நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களால் வைக்கப்பட்ட மரங்கள் தான் மற்ற மரங்கள் எல்லாம். குறிப்பாக அந்த 2 மரம்னு சொல்றாருல அங்கே உள்ள மரங்கள், அது 1995 96 அங்கு படிக்கின்ற என்சிசி மாணவர்களால் வைக்கப்பட்ட மரங்கள் தான் அந்த 2 மரமும். இப்போ 1995 96னாக்கா அது 60 வருடம் பழமையான மரம் இல்லையே. இப்போ 95 வச்சிருந்தா கூட 95லேருந்து 2005 2015
2025 கூட இன்னும் வரல. அப்போ 30 வருடம் கூட இன்னும் ஆகலை. 27 28 வருடங்களான மரங்கள், அதுவும் அந்த ஸ்கூலில் உள்ள மாணவர்கள் வைத்த மரங்கள் தான் அந்த மரம். அந்த பள்ளியினுடைய வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1940 காலகட்டங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 1940 காலகட்டங்களில் தான் அந்த பள்ளி அங்கே கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்டலே இல்லையா அப்படின்னாக்கா இருக்கு. பட்டியல் சமூக மக்களுக்கான அந்த ஆயுதிராவிட நலத்துறை சம்பந்தமாக கட்டப்பட்டுள்ள அந்த ஃபண்டிலிருந்து கட்டப்பட்ட 2 ஹாஸ்டல் ஏற்கனவே இருக்கிறது. ஏற்கனவே ஹாஸ்டல் இருக்குங்கிறப்ப அப்புறம் எதுக்குங்க திரும்ப இன்னும் 2 ஹாஸ்டல் கட்டுறீங்க அப்படிங்கிற உங்க கேள்வி என் காது கேட்குது. ஏற்கனவே கட்டப்பட்ட ஹாஸ்டல் அப்படிங்கிறது பள்ளியிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல தான். எனக்கு அங்கே தான் கவர்மெண்ட் இடம் இருந்திருக்கப்ப அதனால அந்த இடத்துல தான் ஆயுதிராவிட நலத்துறை சம்பந்தமாக கட்டப்பட்ட அந்த ஹாஸ்டல் அங்கே இருந்திருக்கு. அப்போ இதில் படிக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் அந்த ஹாஸ்டலை நம்பி தான் இருக்காங்க. அப்போ இவங்க ஸ்கூல் வரணும்னா ஸ்கூல் விட்டோன்னே அந்த ஹாஸ்டலுக்கு போகணும். திரும்ப காலையில் ஸ்கூல் வர்றதுக்கு அந்த ஹாஸ்டல்லேருந்து நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு திரும்ப ஸ்கூலுக்கு வரணும். ஸோ 2 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 4 கிலோமீட்டர் அவங்க பயணம் செய்யணும். சரி, ஏன் இப்போ 4 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடாதா? இப்போ மற்ற குழந்தைகள்லாம் அப்படி தானே வந்துட்டு போகிறாங்க. அங்கே சைக்கிள் வந்துட்டு போவாங்க அல்லது நடந்து வந்துட்டு போவாங்க. சைக்கிள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போ சைக்கிளை பயன்படுத்தி அங்கேருந்து போயிட்டு வரலாமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா மதிய உணவும் அவங்க அதே ஹாஸ்டலில் போய் தான் சாப்பிடணும். அப்போ காலையில் வந்துருவாங்க, சாயங்காலம் கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த லஞ்ச் பிரேக்கில் அவங்க அங்கேருந்து 2 கிலோமீட்டர் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இந்த ஸ்கூலுக்கு போகணும். ஸோ இந்த 4 கிலோமீட்டருங்கிறது அந்த லஞ்ச் பிரேக்கில் அவங்க டிராவல் 4 கிலோமீட்டர் பண்ணணும், ப்ளஸ் அங்கே போய் சாப்பிடணும், அப்புறம் தட்டை கழுவி வச்சுட்டு வரணும். இப்படி இந்த லஞ்ச் பிரேக்கில் போயிட்டு வர்றது இருக்குல்ல, இது பெரிய சிக்கலாக இருக்குது அவங்களுக்கு. இதனால ஒரு சிலர்கிட்ட சைக்கிள் இருக்கு, அவங்க போயிட்டு வந்துடுறாங்க. மற்ற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இல்லை காலையில் வரும் பொழுது, ஈவினிங் போகும் பொழுது, அப்புறம் லஞ்சுக்கு போயிட்டு வரும் பொழுது, இப்படி இந்த வாகனம் இல்லாத மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே லிஃப்ட் கேட்குறது. போயிட்டு வர டிராக்டர் ஏதாவது போகும் அல்லது வேறு ஏதாவது வண்டிகள் வரும், அப்படி வரும்பொழுது மறைச்சி ஏறுறது, லிஃப்ட் கேட்டு போகிறது, இப்படியே வழக்கமாக வச்சுருக்காங்க. இதில் இதற்காக வெயிட் பண்ணும் பொழுது விபத்து ஏற்பட்டு அதனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4-5 மாணவர்கள் இது வரைக்கும் அதில் இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இவ்வளவு தூரமாக இருக்குது, அது படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குது, அவர்கள் படிப்பில் ஒரு கவனத்தை செலுத்த முடியல, அதனால் இந்த ஹாஸ்டலை வந்து ஸ்கூல் கிட்டக்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கோரிக்கை பல வருடமாக வலுத்திருக்கு. இப்போ இந்த திமுக ஆட்சியில் அந்த கோரிக்கையை ஏற்று அந்த 150 மாணவர்கள் படிக்கிறாங்க, அவர்களுடைய குடும்பம் இருக்குது, அவருடைய படிப்பு இருக்குது, அவருடைய முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த 150 மாணவர்கள் ஹாஸ்டலை ஸ்கூலுக்குள்ளேயே இடம் இருக்குது அப்படின்னு பார்த்து இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ப்ராப்பரான அனுமதி வாங்கியிருக்காங்க. எல்லா அனுமதிகளும் வாங்கப்பட்டிருக்கு. இதில் முறைகேடாக எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. இதில் அமைச்சர் நேரடியாக போய் அந்த இடத்த ஆய்வு செஞ்சிருக்காரு. ஏன் ஆய்வு செஞ்சாருன்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. ஏன் நேரடியாக போய் ஆய்வு செஞ்சாருன்னா இந்த கோரிக்கை பல வருடமாக அங்கு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க அல்லது அந்த பகுதியை சுற்றி இருக்கிற யாராவது அமைச்சராக வந்தாங்கன்னாக்கா அவங்கள நோக்கி இப்படி அங்கே உள்ள பெரியாரி அம்பேத்கர் மார்க்சிய அமைப்பை சேர்ந்தவங்க இந்த கோரிக்கையை மக்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு கொண்டு போய் ஒவ்வொரு முறையும் வச்சுக்கிட்டே இருக்காங்க பல வருடங்களாக. அப்போ இந்த ஆட்சியில் அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சர் அவர்கள் நேரடியாக போய் ஆய்வுகள் செய்கிறாரு. அவர் ஆய்வு செய்யும் பொழுது கலெக்டர் கூட போகிறாரு, அங்கே உள்ள வட்டாட்சியர் போகிறாரு, அதை சார்ந்த அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் கூட போகிறாங்க. அமைச்சர் வந்தவனையே இந்த கோரிக்கையை எடுத்து இதை நம்ம பண்ணி கொடுக்கணும், எந்த இடத்துல பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனடியாக எல்லாரும் ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க. ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த இடத்துல கட்டலாம், இதற்கு ஏற்ற இடம் இது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்த ஆய்வு செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மரங்கள் வெட்டக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அந்த மரங்கள் ஒருவேளை வெட்டுறது மாதிரியான சூழல் ஏற்பட்டாக்கா அது வெட்டுவதற்கான அனுமதியையும் யாரெல்லாம் வாங்க வேண்டுமோ எல்லாரிடமும் அந்த அனுமதியை பெற்றிருக்காங்க. அப்படி பெற்றுதான் அரசாங்கத்திடமிருந்து கலெக்டரிடமிருந்து அதை சம்பந்த அலுவலரிடமிருந்து எல்லா அனுமதியையும் பெற்று தான் இந்த பில்டிங்கை கட்டலாம். இங்கே அந்த மாணவர்களுக்கான ஏன்னா வெளியில் போக வேண்டிய இது கேம்பஸ்க்குள்ளேயே வந்துடும். ஸோ விபத்து நடக்கிறது வாய்ப்புகள் இல்லை, மாணவர்கள் உள்ளே இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. லஞ்சில் போயிட்டு வர்றதுக்கும் அவங்க இங்கேயே சாப்பிட்டு இப்படியே வந்துடலாம், அவங்களுக்கு நேரம் அதிகமாக கிடைக்கும், ஓய்வு எடுக்கலாம் அல்லது படிக்கலாம் அல்லது விளையாடுவாங்க, அதற்கு அந்த ஓய்வு நேரத்தை அவங்க பயன்படுத்திப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பில்டிங்கை இதுக்குள்ளேயே கட்டிடலாம் அப்படின்னு ஃபைனல் பண்ணி அங்கே வர்றாங்க. இதுக்காக அரசு பிறப்பித்த ஆணையையும் நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இது இந்த திட்டக்குடியில் உள்ள ஸ்கூலுக்கு மட்டும் சாங்ஷன் ஆகல, இதோட சேர்த்து இன்னும் 3 இடங்கள்ல இது சாங்ஷன் ஆயிருக்கு. மொத்தம் 4 இடங்கள். அதாவது கடலூர்ல உள்ள காட்டுமன்னார் கோயிலில் உள்ள ஒரு பள்ளியில மாணவர்களுக்கு தனியான ஒரு விடுதி, அதே மாதிரி மாணவியர்களுக்கு தனியான ஒரு விடுதி 2, அப்புறம் கள்ளக்குறிச்சியில கல்லூரி மாணவியர்களுக்கான ஒரு விடுதி 3, 4வது இந்த திட்டக்குடியில் உள்ள இந்த ஆண்கள் மேல்நிலை பள்ளியில விடுதி. இப்படி 4 இடங்கள்ல சாங்ஷன் ஆயிருக்கு. அதற்கான அரசு ஆணையத்தான் இப்போ நீங்க பார்த்தது. அப்ப கவர்மெண்ட் சைடு எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. அதே மாதிரி எந்த இடத்துல இடம் கட்டணும், மரம் வெட்டணும்னாக்க அதற்கான ப்ராப்பரான பெர்மிஷன் எல்லாமே வச்சிருந்துமே இந்த சின்ன
சின்னமாங்காய் என்று அழைக்கப்படுகிற அன்புமணி ராமதாஸ் ஏன் இதுல எதிர்ப்பு காட்டணும்? எப்பா ஆளை வெட்டுறப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்க உள்ளவங்களை கொம்பு சீவி விட்டுக்கிட்டு ஆணவ படுகொலையை ஆதரிச்செல்லாம் பேசிட்டு 2 மரத்தை வெட்ட போறாங்க அப்படின்னு உடனே எப்படி முணுக்குன்னு கோவம் வருதுனாக்கா அப்ப இதுக்குள்ள பிணுக்குன்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். எப்படி முணுக்கு பிணுக்கு அப்படியே ஒரு ரைமிங்காக அப்படியே ட்ராவல் பண்ணலான்னு. இதில் என்ன விஷயம், ஏன் இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து இங்கே நிற்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஊரை சுற்றியுள்ள சில சாதி வெறியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க பாமகவில் இருக்கிற சாதி வெறியர்கள் அவங்க உடனடியாக அன்புமணி ராமதாஸை போய் பார்த்து இந்த மாதிரி ஐயா ஸ்கூலுக்குள்ளவே இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் 150 பேர்கள் படிக்கக்கூடிய இந்த ஹாஸ்டல் வந்து அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே வருது, அது எப்படி சரியா இருக்கும், அதை நம்ம விடக்கூடாதியா, இதை கையில் எடுக்கிறோம், இதை அரசியல் பண்றோம், இதை நிறுத்துறோம், இதை வச்சு நம்ம ஊருக்குள்ள நம்ம வெயிட்டை காமிக்கிறோம் அப்படின்னு சின்ன மாங்காயா மண்டையை கழுவி உள்ள கூட்டு போயிட்டாங்க. மண்டையை தான் கழுவ முடியும், மூளையை கழுவ முடியாது. அதனால தான் நான் பிரெயின் வாஷ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஏன்னா மூளையை கழுவணும்னாக்கா மூளைன்னு ஒன்று இருக்கணும், அப்பதான் அதை கழுவ முடியும். அது இல்லைனாக்கா வெறுமனையே மண்டையை கழுவுனாங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த முடியும். இதெல்லாம் தக்கு போட வேண்டிய இடம், எடிட்டர் அதெல்லாம் போட மாட்டாப்புல, யாராவது விட்டு நாமளே போட்டுக்கிட்டாதான் உண்டு. சின்ன மாங்காயா மண்டையை கழுவி உள்ள கூட்டு போயிட்டாங்க. மண்டையை தான் கழுவ முடியும், மூளையை கழுவ முடியாது. அதனால தான் நான் பிரெயின் வாஷ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஏன்னா மூளையை கழுவணும்னாக்கா மூளைன்னு ஒன்று இருக்கணும், அப்பதான் அதை கழுவ முடியும். சரி, ஓகே. அப்ப அன்புமணி ராமதாஸுக்கு என்னன்னாக்கா அங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த 150 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஹாஸ்டல் வருது, அதனால இதை ஒரு அரசியலா பயன்படுத்தி ஒரு சாதிய வன்முறையோ அல்லது ஒரு கலவரத்தையோ அல்லது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும்னாக்கா இந்த மரத்தை வச்சுக்கிட்டு அதை பண்ணோம்னாக்கா வெளியில நம்ம திரும்ப ஏரியாக்குள்ள கெத்தா தெரியலாம் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தலைவன் உள்ள கால எடுத்துட்டு வச்சுட்டாப்ல. இது தெரிஞ்ச உடனே 150 இது என்னவோ அரசியல் பண்ணிட்டு போய் தொலைங்க, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனா இதுல சம்பந்தப்பட்டிருப்பது நீங்கள் அரசியல் செய்ய விரும்புவது 150 மாணவர்களுடைய வாழ்க்கையில். அதனால இதை அரசு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது, நீதித்துறையும் பார்த்துட்டு சும்மா இருக்காது, அதே மாதிரி யூடியூப் ப்ரோட்டஸும் பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த டீட்டெயிலாம் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அவரை வந்து கூட்டு போனவங்க இந்த டீட்டெயிலாம் சொல்லாமல் வேற விஷயங்களை சொல்லி மண்டைகளோட கூட்டு போயிருந்திருக்கலாம். அதனால இந்த வீடியோ ஒருவேளை அவர் பார்ப்பாராயின் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியாத விஷயங்களை நம்மகிட்ட கொண்டு காமிச்சிருக்காங்க. அதனால 150 மாணவர்களுடைய படிப்பு அதில் அடங்கியிருக்கு, அவர்களுடைய வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு என்று அவர் நினைத்தால் இதற்கப்புறம் அதை அவர் முன்னெடுக்காமல் இருப்பார். அப்படி இல்லை, நான் வந்து இந்த சாதி அரசியலை தான் பண்ணுறேன், ஒரு சாதியை வைத்து தான் அரசியல் பண்ணுறேன், அதற்காக ஒரு குறிப்பிட்ட சாதியை நான் எதிராளியாக நான் காமித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு இழிவான செயலை செஞ்சு தான் நான் படைச்சிக்கிட்டு இருக்கேன், அதில் தான் என் பொழப்பே ஓடுது அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா இது அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணுவார். ஆனால் எதுவாக இருந்தாலுமே இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த நீதித்துறை இதை அனுமதிக்க கூடாது. இதில் 150 மாணவர்களுடைய படிப்பு அடங்கியிருக்கு, அவருடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இதை அரசாங்கம் அந்த விடுதியை கண்டிப்பாக கட்டித்தந்து 150 மாணவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாக்கணும், அவருடைய படிப்பை பாதுகாக்க வேண்டும் என்று யூடியூப் ரூட்டர்ஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறது.